ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி புக் ஆஃப் ஜக்கரியா பார்ட் 3, சகரியாவின் புஸ்தகம் பகுதி 3. சரியா? நம்ம 3 பகுதியாக தியானிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஜக்கரியாக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் பற்றி மற்றும் ஒரு சில காரியங்களை பார்ட் 1ல் தியானித்தோம். ஜக்கரியாஸ்குள்ள 8 விஷன் குறித்து நம்ம பார்ட் 2ல் தியானித்தோம். நவ் பார்ட் 3. ஸோ இந்த பாகம் 3 அல்லது பகுதி 3ல் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓவரால் இந்த புக் ஆஃப் ஜக்கரியா மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அதுதான். சரியா? ஸோ முதலாவது என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இந்த ஜக்கரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாப்டர் 4 verse 6, புக் ஆஃப் ஜக்கரியா சாப்டர் 4 verse 6, ஜெருபாபேலுக்கு ஒரு வார்த்தை போகுது. என்ன வார்த்தை? So he said to me, this is the word of the Lord to Zerubbabel, not by might nor by power but by my spirit, says the Lord Almighty. கர்த்தருடைய தூதன்கிட்ட, ஆண்டவருடைய தூதன்கிட்ட இந்த ஜக்கரியா விளக்கம் கேட்கும்போது, அப்போ அந்த ஏஞ்சல் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவருடைய காரியம்லாம் ரொம்ப பெரிய பாடி பில்டர், ரொம்ப பராக்கிரமசாலிகள், ரொம்ப பெரிய பெரிய பைல்வான்ஸ்லாம் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சாம்சன் அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய ஜெயண்டாக தான் இருந்தார், ஒரு பெரிய பலவானாக தான் இருந்தார். பட் அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இருக்கும்போது தான் அவரால் நிறைய காரியம் ஆண்டவருக்காக செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அதான் அழகாக எழுதியிருக்கு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, டியர் சில்ட்ரன், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதை நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். சரியா? அப்போது அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் உங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பார். மற்றபடி நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு, நம்ம பவர் வச்சு நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்லி ஸ்பிரிட், ஆண்டவருடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். செகண்ட், அற்பமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாப்டர் 4 verse 10, who despises the day of small things. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? டே ஆஃப் ஸ்மால் திங்ஸ், அற்பமான ஆரம்பத்தின் நாள். டியர் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், மேபி டே ஆஃப் ஸ்மால் திங்ஸாக இருக்கலாம். பட் இன் ஃபியூச்சரில் கிராஜுவேஷன், பிஹெச்டி, பெரிய பெரிய படிப்புலாம் நீங்கள் படிப்பீங்க. அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஸோ இப்போள்ள டைம் மேபி டே ஆஃப் ஸ்மால் திங்ஸாக இருக்கலாம். பட் அதை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல கருத்தாக படிங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆளாக வருவீங்க. சரியா? நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கணும். ஆண்டவருக்கும் நிறைய காரியங்களை நீங்கள் செய்யணும். எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாங்க. பட் இந்த நாட்களை அசட்டை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே, இதெல்லாம் ஒரு டே ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. இன் ஃபியூச்சர் நம்ம என்ன ஆக போகிறோம் அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஓகே சில்ட்ரன். நம்பர் 3, ஜக்கரியா மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. என்ன வருது? This is what the Lord Almighty says. Zechariah chapter 7 verse 9. This is what the Lord Almighty says, administer true justice, show mercy and compassion to one another. அப்போ ஆண்டவருடைய நல்ல நல்ல வார்த்தைகள் வருது. என்ன சொல்லுற ஆண்டவருடைய வார்த்தைகள்? என்ன சொல்லுது? தயவாக இருங்க, இரக்கமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சமாதானமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. பட் நம்ம அந்த 11ஆம் வசனத்தில் 7th chapter 11 verseல நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பட் they refused to pay attention, அவர்களோ கவனிக்க மனதில்லாமல். ஸோ அப்படி நாம் இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுதோ, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு நடக்கணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? தயவாக இருக்கணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? இரக்கமுள்ளவங்களா இருக்கணுமா? ஷோ mercy and compassion to one another. Very important. So now, 4வது காரியம், இந்த ஜெருசலேமை குறித்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி chapter 8 verse 3ல நம்ம பார்க்கலாமா? This is what the Lord says, I will return to Zion and dwell in Jerusalem. Then Jerusalem will be called the city of truth, and the mountain of the Lord Almighty will be called the holy mountain. City of truth, சத்திய நகரம். மும்பை சிட்டியாக இருக்கலாம், சென்னை சிட்டியாக இருக்கலாம், கொல்கத்தா சிட்டியாக இருக்கலாம், டெல்லி சிட்டியாக இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிறது சத்திய நகரம், சிட்டி ஆஃப் ட்ரூத். அப்போ இப்படியாக நம்மளுடைய இந்த சிட்டியை குறித்து ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும்? சிட்டி ஆஃப் ட்ரூத்தாக காணப்படணும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம சிட்டி, எந்த சிட்டியாக வேணால் இருக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த சிட்டியாக வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுவாங்க சிட்டி ஆஃப் ட்ரூத், சத்திய நகரம். அப்படி ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நகரங்கள் காணப்படட்டும், நம்முடைய வில்லேஜஸ் காணப்படட்டும், நம்மளுடைய சொசைட்டிஸ் காணப்படட்டும். எல்லா இடங்களிலையும் அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வோம். சிட்டி ஆஃப் ட்ரூத், சத்திய நகரம். ஸோ நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், 5வது காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? chapter 8 verse 16. Speak the truth to each other. அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் இதுதான். ஸ்பீக் த ட்ரூத் டு ஈச் அதர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும், பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலையும் பொய் சொல்லாமல் உண்மையை பேசுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணால் இருக்கலாம், தலையே போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பட் ஒரு டெசிஷன் எடுங்க. என் வாயில இருந்து, என்னுடைய நாவில் இருந்து உண்மையை தான் பேசுவேன். ஐ வில் ஸ்பீக் ஒன்லி ட்ரூத். யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம், என்னோட ஃபேமிலியில் இருக்கலாம், என்னோட ஸ்கூலில் இருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாருக்கிட்ட பேசினாலும் நான் என்னத்தை பேசணும்? உண்மையை தான் பேசணும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் இது ரொம்ப முக்கியமானது. எப்பவும் நீங்கள் உண்மையை பேசணும். எங்கேயா வெளியே போயிட்டு வரீங்களா, எங்கே போயிட்டு வரீங்க, மம்மி கேட்டாங்கன்னா உண்மையை சொல்லுங்க. டீச்சர் கேட்குறாங்க why are you so late, உண்மையை சொல்லுங்க. ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல, உண்மையை சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். பொய் சொல்லி மனுஷங்களை திருப்திப்படுத்துறதை விட உண்மையை சொல்லி ஆண்டவரை திருப்திப்படுத்துவது மேல். பொய் சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட உண்மையை பேசி ஆண்டவரை திருப்திப்படுத்துவது மேல். So, speak the truth to each other. Point number 6. 6வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜர்னி. என்ன ஜர்னி? அந்த டாங்கி மேலே ஜர்னி போவார் தெரியுமா உங்களுக்கு? எப்போ நம்ம எல்லாம் பாம் சண்டேல அழகா ஹோசன்னா 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 இன் த ஹையஸ்ட் அப்படின்னு பாட்டெலாம் பாடிட்டு போவோம். ஸோ அதை தான் இந்த ஜக்கரியா அவருடைய காலத்திலே எழுதி வச்சிருக்கிறார். அப்பவே ஆண்டவர் ஜக்கரியாக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாப்டர் 9 verse 9 நான் வாசிக்கிறேன். Rejoice greatly, O daughter of Zion, shout, daughter of Jerusalem, see your king comes to you, righteous and having salvation, gentle and riding on a donkey, on a colt, the foal of a donkey. கழுதை மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் உன் ராஜா உன்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இப்படியாக ஆண்டவருடைய வருகையை அவர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய வருகை மீண்டும் வரப்போகிறது. அது எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அதை குறித்து இந்த ஜக்கரியா அழகாக எழுதுறாரு. வாசிக்கலாமா? ஜக்கரியா chapter 14 verse 4. On that day his feet will stand on the Mount of Olives, east of Jerusalem, and the Mount of Olives will split in two from east to west, forming a great valley, with half of the mountain moving north and half moving south.
கர்த்தருடைய நாள் வருகிறது. The day of the Lord is coming. Be prepared. அப்போ அந்த நாளை சந்திக்கணும்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறத தான் இந்த சக்கரியா சொல்லி முடிக்கிறாரு. சரியா? அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்தம், எது மேலே பரிசுத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் Zechariah chapter 14 verse 20 and 21. On that day, holy to the Lord will be inscribed on the bells of the horses, and the cooking pots in the Lord's house will be like the sacred bowls in the front of the altar. 21. Every pot in Jerusalem and Judah will be holy to the Lord Almighty. குதிரைகளின் மணிகளிலே பரிசுத்தம், ஆலயத்தின் பாத்திரங்களில் பரிசுத்தம், எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். So the day of the Lord is coming. ஆண்டவருடைய வருகை சமீபம். பரிசுத்தமாக இருப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிப்போம். The journey is very short. டாக்டர் பில்லி கிரஹாம் அடிக்கடி சொல்கிற ஒரு கோட்டை நான் வாசிக்கிறேன். My home is in heaven. I am just traveling through this world. அழகாக சொல்கிறேன். என்னுடைய வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஜஸ்ட்டு நான் இந்த உலகத்து வழியாக நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஏர்த் வழியாக, இந்த பூமி வழியாக நான் ஜஸ்ட் ஒரு பிரயாணம் தான் பண்ணுறேன். ட்ராவல் தான். ஸோ வெரி ஷார்ட் லைஃப், வெரி ஷார்ட் ஜேர்னி. நம்ம எல்லாம் மைல் ஸ்டோன் பார்த்துருவோம். மைல் ஸ்டோன் பார்த்துருக்கீங்களா? ஹைவேஸ்லலாம் இருக்கும் மைல் ஸ்டோன். உங்களுடைய ஊருக்கு போக இன்னும் இத்தனை கிலோமீட்டர் பாக்கி இருக்குது, இன்னும் இத்தனை கிலோமீட்டரில் உங்கள் ஊர் வந்துடும், இன்னும் இத்தனை கிலோமீட்டர் அவங்க ஊர் வந்துடும், அப்படி நிறையா கிலோமீட்டர் கணக்கு போட்டு அந்த மைல் ஸ்டோன்லாம் ரோட்டில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பார்த்து இன்னும் எத்தனை கிலோமீட்ரு. அப்போது நம்ம ஊருக்கிட்ட வர 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 நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். வருமா இல்லையா? அப்படியே நம்ம ஜம்மு காஷ்மீர்லேருந்து அப்படியே கன்னியாகுமரி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ட்ராவல் பண்ணுறோம் எல்லா ஊரும் தாண்டி 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 அப்படியே நம்ம ஊருக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே அந்த கன்னியாகுமரி கிட்ட வந்ததும், அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததும் நமக்கு எப்படி இருக்கும்? பெரிய சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மைல் ஸ்டோன். 1000 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். Now I reached my destination. ஸோ எப்படி போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. ஸோ டாக்டர் பில்லி கிரஹாம் அழகா சொல்கிறாரு, மை ஹோம் இஸ் இன் ஹெவன். ஐ எம் ஜஸ்ட் ட்ராவலிங் த்ரூ திஸ் வேர்ல்ட். ஸோ நம்ம எல்லாருமே யார் தான்? ஒரு பிரயாணிகள் தான், பேசஞ்சர் தான். எனவே கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அனைவரும் சுதந்திரித்து கொள்வோம். ஓகே சில்ட்ரன். ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனம், Psalm 128:1. Blessed are all who fear the Lord, who walk in obedience to him. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஸோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்க. நிச்சயமா நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.